நாம ஞானத்தை விரும்புவோமானால், நாம செவியை ஞானத்தின் பக்கம் சாய்ப்போமானால், போதனையின் பக்கம் சாய்ப்போமானால், அதை பெரிய ஒரு விஷயமா நினைப்போமானால், நிச்சயமா கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். ஞானம் நம் இருதயத்துக்குள், இருதயம்னா பைபிள்ல மனதும் கூட, நம் இருதயத்துக்குள் பிரவேசித்துக்கொள்ளும். 4ஆம் வாக்குத்தத்தம் சங்கீதம் 25. வேணுக்குன்னு நிறைய வாக்குத்தத்தம் காமிக்கிறேன், 1-2 கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காக. சங்கீதம் 25. சரி, அதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நீதிமொழிகளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீதிமொழிகளில் சொல்கிறாருல்ல, நீ செவிய சாய்த்தா, நீ ஞானமே வான் கூப்பிட்டா, நீ இதை வெள்ளி பொண்ணு போல தேடினா உனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்ற. என்ன மாதிரி ஞானத்தை நீதிமொழிகள் சொல்லுது? என்ன மாதிரி ஞானத்தை நீதிமொழிகள் சொல்லுது? நீதிமொழிகள் அற்புதமான ஒரு புஸ்தகம். பைபிளில் நீதிமொழிகள்ன்ற ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, நீங்கள் வாசித்து பார்க்கலன்னா சும்மா லேசாக எடுத்து வாசித்து பாருங்க. சும்மா ஒரு 1-2 வசனம் வாசித்தா நீங்களே அது உங்களுக்கு பிடிச்சிடும். ஏன்னா நீதிமொழிகளுடைய விசேஷம் என்னன்னா, வாழ்க்கையினுடைய எல்லா ஏரியாவை பற்றியும் பேசுது. அது கடவுளை பற்றி பேசுது, கடவுளை பின்பற்றுறதை பற்றி பேசுறது, கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி பேசுது, கர்த்தருடைய வழியில் நடப்பதை பற்றி, அவரை பிரியப்படுத்துறதை பற்றி பேசுது. ஆனால் அது மட்டும் இல்லை, நீங்க எப்படி வேலை செய்யணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது, நல்லா வேலை செய்யணும்னு பேசுது. எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும்னு பேசுது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு பேசுது. எப்படி மற்றவர்களிடத்தில் ஆலோசனை பெறணும்னு பேசுது. எப்படி உங்க உறவுகள், உங்க நட்புகள், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல எப்படி நீங்க நடந்துக்கணும்னு பேசுது. திருமணத்துல எப்படி ஒரு பொண்ணை தேடணும், தேர்ந்தெடுக்கணும்னு பேசுது. அப்புறம் அந்த திருமணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு பேசுது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு எல்லாத்தையும் கவர் பண்ணுது. அற்புதமான புஸ்தகம் நீதிமொழிகள். ஆக்சுவலா அது 6000 வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுல 3 தீம் இருக்கு. ஞானத்தை 3 விதமாய் இந்த நீதிமொழிகள் என்ற புஸ்தகம் விவரிக்குது. ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படுதல், அதாவது கர்த்தர் அறிவது, கர்த்தரை பின்பற்றுவது, அவருக்கு மரியாதை செலுத்துவது, அவருடைய வழியில் நடப்பது, அவரை பிரியப்படுத்துவது. அது ஒரு தீம் நீதிமொழிகள்ல இருக்கு. இன்னொரு தீம் moral righteousness, சன்மார்க்க ஒரு ஒழுக்கம். அதாவது தேவன் நம்ம ஒரு விதத்துல வாழணும்னு எதிர்பார்க்கிறார். சும்மா கண்டபடி உலகத்தார் வாழ்ற மாதிரி வாழ்றது ஞானமே கிடையாது. நீதிமொழியுடைய பாயிண்ட் என்னன்னா, இது சரி கிடையாதுன்றது மட்டும் இல்ல, இது ஞானம் கிடையாது. தீமையை விட்டு விலகுவதுதான் ஞானம். பொதுவா நம்ம எப்படி நினைப்போம், அந்த தப்பான விதத்தில் நம்ம பண்ணக்கூடாது, சரி கிடையாது. சரி கிடையாதுன்றது பைபிளினுடைய மற்ற பகுதியெல்லாம் போதிக்குது. நீதிமொழியுடைய விசேஷ பாயிண்ட் என்னன்னா, இது தப்புன்றது மட்டும் இல்லை, இது முட்டாள்தனம்பா.